ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நான் கூறும் அடையாளத்தோடு ஒருவரை நீ சந்திக்கப் போகின்றாய். வெகு விரைவில் சந்திக்கப் போகின்றாய். உனக்கான உதவி அனைத்தும் அவர் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது. சில உதவிகள் உனக்கு தேவைப்படுகின்றது, ஆனால் செய்து கொடுக்க ஆளில்லையே என்று தவித்து நிற்கின்றாய். உன்னுடைய தவிப்புகள் அத்தனையும் அறிந்துதான் உன் அப்பா நான் அவரை அனுப்பி இருக்கின்றேன். சில விஷயங்கள் கால தாமதம் ஆகிறதே, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா என நீ புலம்பும் புலம்பலை நான் அறியாமல் இல்லை என் தங்கமே. உனக்காக படைக்கப்பட்டது எத்தனை தடைகள் தாண்டியும் நிச்சயமாக உன்னுடைய கையில் வந்தடையும் என்பதை நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன். ஆனாலும் பல விஷயங்களில் உனக்கு சந்தேகம் இருக்கின்றது. சொல்லப்போனால் சில சமயங்களில் என் மீதே உனக்கு சந்தேகம் எழுகின்றது. அப்பா உங்களிடம் எத்தனை முறை ஒரே பிரார்த்தனையை மீண்டும் மீண்டும் வைத்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் என் குரல் உங்கள் செவிகளுக்கு எட்டவில்லையா? உங்கள் கண்கள் என்னை திறந்து பார்க்காதா? எதற்காக நான் கேட்ட எதையுமே எனக்கு செய்து கொடுக்கவில்லை என்று என் மேலே சில சமயங்களில் நீ கோபமாக கேட்கின்றாய். தங்கமே, கால தாமதமானாலும் உனக்கு தருவதை நான் நிச்சயமாக தருவேன். தரமானதாக தருவேன். உனக்கென படைக்கப்பட்டது எத்தனை தடைகள் தாண்டியும் வரும். நீ இப்பொழுது எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. என்னால் நேரடியாக வந்து உனக்கு உதவ முடியாது என்ற ஒரு காரணத்தினால் என் மூலமாக ஒருவரை உன்னிடத்தில் கொண்டு வர நான் செய்ய போகின்றேன். அவருடைய அடையாளமும் நான் சொல்கின்றேன். என்னுடைய வேல் அவருடைய கைகளில் பதிந்திருக்கும். அந்நபர் உன்னை தேடி வந்து உனக்கான உதவிகளை உன்னுடன் இருந்து உனக்கு செய்து கொடுப்பார். எதற்காக இவர் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று திகைத்து நிற்காதே. அவர் நான் அனுப்பிய ஆள். உனக்கு சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் அவருடைய தேவைகள் உனக்கு கிடைக்கும். அவருடைய உதவிகள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அவ்வுதவியை பெற்ற நீ நிச்சயம் உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாய். எக்காரணம் கொண்டும் அவருடைய நட்பை நீ காலம் முழுவதும் தொடர வேண்டும் என்று நினைக்காதே. சில சமயங்களில் அவர் வருவார், சில சமயங்களில் உன்னிடம் சொல்லாமலேயே அவர் தொலைந்து விடுவார். ஏனென்றால் அவரின் மூலமாக நான் பல பேருக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கும். உன் இக்கட்டான சூழ்நிலையில் அவரின் உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நான் உன்னிடத்தில் நேராக வந்து எதுவும் செய்யவில்லை என்று நினைக்காதே. நேராக நான் வந்து காட்சியளித்தால் நீ என்னை பார்த்து வணங்க மாட்டாய், பயந்து விடுவாய். அதனால்தான் ஒருவரின் மூலமாக உனக்கு உதவி செய்ய அனுப்பி இருக்கின்றேன். என்னை நம்பி எக்கணமும் முருகா முருகா என்று அழைக்கும் உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன். ஒரு நொடியும் உன்னை வீழ்த்த விடமாட்டேன். உன்னுடனிருந்து உனக்கு தேவை அத்தனையும் சந்தோஷமாக செய்து கொடுப்பேன். என் மனப்பூர்வமான ஆசி பெற்ற நீ இக்காலம் முழுவதும் மகிழ்வுடன் வாழ்வாய். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.